ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒருட்டுலேருந்து. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும்னு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துருக்கேன், எனக்கு இப்படி இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவிக்கோங்க. இப்போது 2 தடவை நான் கழுவிட்டேன். 3ஆவதாக இப்போ தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். மினிமம் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுருங்க. ஃபுல் நைட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரு காட்டன் துணியை மேலே விரிச்சிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பில் இருக்கிற அந்த ஈரப்பசம் நல்லா போகணும். அதுக்காக நம்ம அந்த துணியை வச்சு கொஞ்சம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் அந்த கடலைப்பருப்பு காய வைக்கணும். அப்போ தான் அந்த ஈரப்பசம் எல்லாம் போகணும். போனால் தான் பொரிக்கமிச்சலாம் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய கடலைப்பருப்பு எல்லாமே தண்ணி பசை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு சொட்டு கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோட பசம் இல்லவே இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம நம்மளுடைய கடலைப்பருப்பு பொரிக்கிறதுக்கு 100% கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ வாங்க நம்மளுடைய கடலைப்பருப்பை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு கடலைப்பருப்பை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கேன். இன்னும் நம்மளுடைய எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். இப்போது 2ஆவதாக நான் ஒரு கடலை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கேன். இப்போ பாருங்கள், 2ஆவது இது போட்டோன்னா பபிள்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. இப்போ நம்மளுடைய எண்ணெய் கரெக்டான ஹீட்டில் இருக்குது. எண்ணெய் சூடாகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 2 நிமிஷம் 53 செகண்ட். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அது எண்ணெய் கரெக்டாக 250 ml இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டலாம். எண்ணெயில் போட்டு நல்லா அது பொரியணும். போட்டுட்டு கடலையை அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா அடியில் கரிஞ்சிரும். அதுக்காக ஈவனாக அது பொரியணும். அதுக்காக அப்பப்போ கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இந்த கடலையெல்லாம் மேலே மதக்கணும். இப்படி மேலே மதந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கடலையெல்லாம் பொரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எல்லா கடலையும் ஓரளவுக்கு நல்லா மேலே மதக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்மளுடைய கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த பிளேட்டில் ஒன்று டிஷ்யூ வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீனான காட்டன் துணியை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி காட்டன் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். கடலை பருப்பு பொரிகிறதுக்கு கரெக்டாக 3 நிமிஷம் 53 செகண்ட் ஆயிருக்கு. இதை நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு கடலை பருப்பை பொரிக்கிறதுக்கு 3 நிமிஷம் 53 செகண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து கருவேப்பிலையை நல்லா பொரிச்சிக்கோங்க. அந்த பொரிஞ்ச கருவேப்பிலையை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாமே அந்த துணி அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் இருக்கா? இப்போது 4 பக்கமும் அந்த துணியை வச்சு நல்லா அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த துணியில் நம்மளுக்கு ஃபில்டர் ஆயிரும். நம்மளுக்கு கடலைப்பருப்பில் எண்ணெய் இருக்காது. இதே மெத்தட் தான் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். டிஷ்யூ பேப்பருக்கும் நல்லா எண்ணெய் அப்சர்வ் ஆயிரும். இப்போ இந்த கடலை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ½ டீஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் குலுக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா கடலையிலையுமே எல்லா மசாலாவுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய நெய்க்கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் சுவை நாட்டியம் ஆடும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.